வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். அது செம்பருத்தி பூ வச்சு வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கிளாஸ் ஜூஸ் பண்ணுற அளவுக்கு நாட்டு செம்பருத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஃபுல்லு எடுத்துட்டு நம்ம இது தண்ணியில் நல்லா ஒரு 2 தண்ணியில் நம்ம கழுவிடலாம். நான் 2 தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா இதை நம்ம பாயில் பண்ணணும். நல்லா க்ளீனாக ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவிடணும். ஏன்னா அதில் பூச்சி நல்லா இருக்கும், நம்ம கண்ணு தெரியாத அளவுக்கு இருக்கும். நம்மளுக்கு எதுவும் மேலே இல்லை க்ளீனாக தான் இருக்குதுன்னு நினைக்குவோம், ஆனால் ரொம்ப பூச்சிங்க இருக்கும். அதனால இது க்ளீனாக இந்த மாதிரி நீக்கிட்டு இப்போ இது 2 தண்ணியில் கழுவிட்டு நம்ம குக் பண்ணலாம். இது கழுவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்மளுக்கு சின்ன கிளாஸ் இருந்தாக்கா நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. நான் பெரிய கிளாஸ்னால நான் 1 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சின்ன டம்ளர் இருந்தாக்கா 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. இது நான் பெரிய கிளாஸ்னால ஒரே 1 கிளாஸ் தண்ணி நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி தான் நம்மளுக்கு வரும் ஜூஸு பண்ணுறதுக்கு. ஏன்னா அது நல்லா கொதிக்கணும். இப்போ அது நல்லா சூடாகட்டும். இப்போ அது நல்லா சூடாகும் போது நம்ம இந்த செம்பருத்தி பூவை நம்ம அதில் அப்படியே இந்த 5 பூ நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அது நல்லா கொதிக்கணும். அது கொச்ச பிறகு அந்த கலர் அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் அதில் சக்தியெல்லாம் இறங்கிடும். பாருங்கள் அந்த நிறமும் எப்படி மாறிடுச்சு. தண்ணி அவங்களுக்கு கலரும் மாறிடும். இப்போ இது நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். பாருங்க எந்த கலர் நம்மளுக்கு எடுத்து தண்ணி எந்த கலருக்கு மாறிக்கிட்டாங்க. இப்போ இது நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் வர வரைக்கும், 1 டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சர்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? இது சீட்ஸு. இது வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் நான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான இது ஊற வைக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். இதை நானும் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சரி, இந்த அளவுக்கு கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சு அது நல்லா நம்மளுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வேணும். இப்போ அது நல்லா ஆஃப்ட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்கும் போது, ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ சூடு தேவை அந்த சூடு அளவுக்கு இது இப்போ நம்ம இது ஒரு டம்ளர் எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த கலரில் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒரு 4 ட்ராப் அளவுக்கு நான் எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்துக்கிறேன். எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டோன்னா அது கலர் எப்படி மாறுது பாருங்கள். ஒரு 4 ட்ராப் அளவுக்கு போட்டாலும் போதும். உங்களுக்கு கலர் நல்லா நம்மளுக்கு செம்பருத்தி பூ கலரில் வந்து பாருங்கள்.
ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ஸ்பூனுக்கு எந்த கலரில் இருந்துச்சு, இப்போ எடுத்தால் ஸ்பூனில் எந்த கலரில் இருக்குன்னு. இப்போ இதில் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நான் நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நம்ம அப்படியே ஒரு கண்ணாடி கிளாஸில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வச்சு இப்போ நம்ம வந்து இது ஊற வச்சுக்கிட்டு இந்த ஷர்பத் இந்த ஷர்பத் நம்ம ஊற வச்சுருந்துக்கு எப்படி ஊறி இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. இப்போ இது நம்ம மேலே இப்படி உங்களுக்கு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஏன்னா இது நல்லா குளிர்ச்சி தன்னை கொடுக்கும். இது நம்ம பசங்களுக்கு கூட வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஜூஸ் இது. பசங்களுக்கோ செம்பருத்தி பூவில் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். அவங்களுக்கு நல்லா அவங்களோட ஸ்கின் நல்லா கலரு க்ளோயிங் ஆவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வர கெஸ்ட்டுங்களுக்கு யாருன்னா உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷர்பத் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஷர்பத்து செம்பருத்தி ஜூஸு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்.